வணக்கம். ஆன்மீக செய்திகள். சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் 10 நாட்கள் பிரம்மோற்சவ விழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது. இன்று 5ஆம் நாள் பிரம்மோற்சவத்தில் பவள வண்ண பெருமாள் கோதண்டராமர் அலங்காரத்தில் எழுந்தருளினார். அனுமான் வாகனத்தில் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தார். கோயில் வளாகத்தில் 2 முறை ஓயாளி நடனமாடி ஊஞ்சலில் எழுந்தருளினார். மங்கள வாத்தியங்கள் இசைக்க தீபாராதனை காட்டப்பட்டது. கோயிலிலிருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகளின் மேல தாளம் முழங்க வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் பெருமாளை மனமுருக சேவித்தனர். கிருஷ்ணகிரி புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் பழமையான காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. கோயில் 2ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. விசாலாட்சி அம்மன் சமேத காசி விஸ்வநாதர் திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை செய்தனர். நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் சுவாமி அம்பாள் புஷ்ப பல்லக்கில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.
அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமியை தரிசித்து மனமுருகினர். திருச்சி மாநகர் வரகநேரி கிராம தேவதையும் எல்லை காவல் தெய்வம் என போற்றப்படும் சூளைக்கரை கோயிலில் வைகாசி தேர் திருவிழா கடந்த மே 17ஆம் தேதியன்று பூச்சொரிதல் விழாவுடன் தொடங்கியது. தினமும் சூளைக்கரை மாரியம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பெரும் திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் முழங்க தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். வழி நெடுகிலும் திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். நாளை மஞ்சள் நீராட்டு வைபவத்துடன் தேர் திருவிழா நிறைவு பெறுகிறது. நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் ஆனி பெருந்திருவிழாவில் முன்னோடியாக ஊர்காவல் தெய்வமான பிட்டாபுரத்தி அம்மன் கோயில் திருவிழா கடந்த மே மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஆணி திருவிழா பந்தக்கால் நடுதல் கடந்த மே 29ஆம் தேதி நடப்பட்டது. கோயிலில் அலங்கார பந்தல் அமைத்தல், தேர் செப்பனிடும் பணிகள் தொடங்கியது. ஆணி பெருந்திருவிழாவின் தொடக்க நிகழ்வாக விநாயகர் கொடியேற்றம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட மூலஸ்தானத்திற்கு எதிரே உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து விநாயகர் கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியேற்றத்தை தொடர்ந்து ஆணி பெருந்திருவிழா அழைப்பிதழ் அச்சடித்தல், பந்தல் அமைக்கும் பணி துவக்குதல், தேர்களை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடங்கியது. ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட நெல்லையப்பர் தேர் ஓடும் பிரசித்தி பெற்ற ஆணி தேர் திருவிழா வரும் 28ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெறுகிறது.